அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ நிறைய பேர் எக்ஸ்பெக்டா கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாம் சார் நியூ வேகன்சி இந்த 2026ல வருமா வராதா, நாங்க படிக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க. சார் 2018ஓட கேஸ் ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கு பணியிடங்களை நிரப்புவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா 2024ல நடந்த எக்ஸாம்ஸ்க்கு உண்டான வேகன்சி ஃபில் பண்ணி எல்லாருமே ட்ரைனிங் பீரியட்ல இப்ப இருக்காங்க. எல்லாருமே ஜாப்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஜாப்ல தான் இருக்காங்க. 56 பேரும். சரிங்களா, 56 பேரும் போஸ்டிங்ல போயிட்டாங்க. ஸோ 2018 பெண்டிங்ல இருக்கு. 2026ல வேகன்சி வருமா வராதா, ஸோ இப்படின்ற கேள்வி தான் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட அசம்ஷன்ஸ், சரிங்களா, ஸோ எக்ஸ்பெக்டேஷன் என்னென்ன வைக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறோம். ஸோ நீங்க அதுக்கு தகுந்தாப்புல படிக்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவை நீங்க தான் எடுக்க போறீங்க. சரிங்களா, ஓகே. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2018ஓட ஃபர்ஸ்ட் கேஸ் டீடைல்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்குவோம். ஸோ அதுக்கு நீங்க டிஎன்பிசில போனீங்கன்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ரெக்யூர்மெண்ட், ஸோ ஆர்டர்ஸ் ஆஃப் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது. ஸோ 2018ல இருந்து மாத்தி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டேட்டஸ் மாறி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல இந்த டைரி நம்பர் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த டைரி நம்பர் 17/656/2024. ஸோ இதை என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்றதுல போயிட்டீங்க அப்படின்னா இந்த டைரி நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் வரும். சரிங்களா, ஸோ அதுல இந்த 17/656 போட்டு சர்ச் பண்ணிடுறீங்க. சரிங்களா, ஸோ கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுல வியூ கொடுத்துருங்க. சரிங்களா, ஸோ இதுதான் அந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸோட எனது கேஸ் டீடைல்ஸ், அது வந்துடும் உங்களுக்கு. ஸோ இங்க பாருங்க, ஸோ டைரி நம்பர் இது எப்ப ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024ல ஃபில் ஆயிருக்கு. 2018லயே நடந்தது, 2024ல ஃபில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்டிங். ஸோ அதுக்கப்புறம் பிரசன்ட் லாஸ்டா எப்ப லிஸ்டட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 24/3/2026. சரிங்களா, அதாவது மார்ச் மாசம் 24ஆம் தேதி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்டட் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, பெட்டிஷனர் யார் யாரு, ரெஸ்பாண்டன்ட் யார் யாரு, ஸோ அவங்களுக்கு உண்டான அட்வொகேட்ஸ் யாரு அப்படின்றத டீட்டெயிலா போட்டுருக்காங்க. ஓகேவா, ரைட். ஸோ இதுல எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. ஆர்குமெண்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் இண்டெக்ஸிங், சரியா, அடுத்து இயர்லியர் கோட் டீடைல்ஸ். ஸோ இதுல போனீங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த கேஸை பத்தின எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு என்ன ஆயிடும், கண்டிப்பா தெரிஞ்சிடும். கிளியராங்க, கண்டிப்பா தெரிஞ்சிடும். சரியா, ஓகே. ஸோ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர்ஸ் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன ஆயிருக்கு, லாஸ்டா என்ன நடந்திருக்கு, மார்ச் மாசம் ஒரு ரெக்கார்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரெக்கார்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ இதுதான் இந்த லாஸ்டா மார்ச் மாசம் 24ல சொன்னது. சரிங்களா, ஸோ அதுல 3 பாயிண்ட் தான் வச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இங்க பாருங்க, லாஸ்ட் ஹியரிங் டுடே பாத்தீங்கன்னா 24/3/2026 தீஸ் மேட்டர்ஸ் வேர் கால்ட் ஆன் ஃபார் ஹியரிங் டுடே. ஸோ 24/3/2026 நடந்த ஹியரிங்ல ஸோ முக்கியமா ஒரு 3 பாயிண்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆர்குமெண்ட்ஸை கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அவங்களோட பேச்சுவார்த்தைகளை என்ன பண்ணிட்டாங்க, முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட்டை என்ன பண்ணிட்டாங்க, ரிசர்வ் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. மேபி இந்த மாசத்துல உங்களுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட், இந்த 2018க்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா, இந்த 2018க்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஜட்ஜ்மெண்ட்ஸை எதிர்பார்க்கலாம். பட் என்ன டேட், அடுத்து என்ன டேட்ல கொடுக்க போறோம் அப்படின்றத சொல்லல. சரிங்களா, அடுத்து என்ன டேட் அப்படின்றத சொல்ல, பட் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் ஆயிடுச்சு அப்படின்றத மட்டும் தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப 2018 பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு உங்களுக்கு, இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஃபேக்ட். சரிங்களா, ஸோ இங்க பாருங்க, லாஸ்டா இது எதுனா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆஃப் ப்ரொசீடிங், அதாவது ஹியரிங் நடந்தது உங்களுக்கு இங்க பாருங்க, டேட் வரிசையா கொடுத்துருக்காங்க பாருங்க. 24/3ல தான் லாஸ்டா நடந்திருக்கு, அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. சரியா, ஸோ இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அதையும் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். சரியா, ஓகே. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஃபேக்ட் இதுதான். ஸோ இப்போ இதுல என்ன நடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த 2018ல இருந்த 113 வேகன்சியும் ஃபில் பண்ணலாம். சரியா, ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா வேகன்சி ஃபில் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கிறது சொல்றேன். அப்படி இல்லை அப்படின்னா இதுல அந்த சர்டிபிகேட் இஷ்யூ இல்லாதவங்களை மட்டும் போஸ்டிங் போட்டு அந்த சர்டிபிகேட் எரர் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா
அவங்கள வந்து பெண்டிங்ல வச்சு என்ன பண்ணலாம், நியூ வேகன்சி மூலமாக ஃபில் பண்ணலாம். இதுல பாதி ஒரு 60 வேகன்சிஸ் மேபி தான் சொல்றேன். அதனால வந்து கண்டிப்பா வரும்னு கிடையாது, வரலாம் அப்படின்றத முதல் விஷயம் தெரிஞ்சுங்க. இது வந்து எக்ஸ்பெக்டேஷன், சரிங்களா? 113 வேகன்சி ஃபில் பண்றதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா 60 வேகன்சி ஃபில் பண்ணிட்டு 60 வேகன்சி நியூ வேகன்சி ஆட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? வாய்ப்பு இருக்கதான், சரிங்களா? ஆனா கண்டிப்பா வரும்ன்றது கண்டிப்பா சொல்ல முடியாது. இதையும் ஃபுல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ ஜட்ஜ்மெண்ட் வரப்ப நமக்கு கண்டிப்பா வந்து எல்லாமே கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். அது இந்த மாசத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். நம்ம டெலகிராம் வாட்ஸ்அப் சேனல்ல மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும், சரிங்களா? ஓகே, இப்ப 2018ஓட ஃபேக்ட் என்ன, அசம்ஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சார் 2026ல வருமா? ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2024 தான் லாஸ்டா வந்துச்சு, 2025ல வரல. அடுத்து 2026ல எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஒரு 20 to 30 வேகன்சிஸ் மேபி எதிர்பார்க்கலாம், சரிங்களா? மேபி எதிர்பார்க்கலாம். பட் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி தரப்புல இருந்து என்ன ஆனுவல் பிளானர் எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அதுல வந்து உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு ஜூலை மாசம் 7ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வரப்ப மட்டும்தான் இந்த எக்ஸாம் வருதா வரலையான்றது தெரியும். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அப்ப ஜூலை மாசம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்ல சார் வரும்னு எனக்கு கான்பிடன்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த எம்பிஏ எக்ஸாம்ஸுக்கு மட்டும் படிக்கிறவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஏன்னா இதுக்கு யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன், அதாவது ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் டிப்ளமோ அண்ட் டிகிரி. ஆட்டோமொபைல் இன்ஜினியரா இருக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கலாம், இல்லாட்டி டிப்ளமோ ஆட்டோமொபைலா இருக்கலாம், டிப்ளமோ மெக்கானிக்கலா, இவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அவங்களுக்கு எல்எம்பி லைசன்ஸ் இருந்தா போதும். முன்னாடிலாம் ஹெவி லைசன்ஸ் தேவைப்பட்டுச்சு. இந்த 2024ல இருந்து பாத்தீங்கன்னா கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு போதும், சரியா? அந்த லைசன்ஸ் இருந்தா உங்களுக்கு தாராளமாக போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸுக்கு மட்டும் செப்பரேட்டா இதுக்கு மட்டும்தான் சார் நான் படிக்கிறேன், எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் பரவாயில்ல படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இன்ன வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. லாஸ்டா 2012, அதுக்கப்புறம் 2018, அதுக்கப்புறம் 2024. ஸோ இந்த மாதிரி 6 வருஷ கேப் பீரியட்ல தான் வந்து என்ன நடந்திருக்கு, எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு, சரிங்களா? எக்ஸாம்ஸ் ஆனது 6 வருஷ கேப் பீரியட்ல தான் உங்களுக்கு நடந்திருக்கு. சார் இப்ப 2026ல சப்போஸ் வேகன்சி வரல, அப்ப நான் எப்ப சார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 56 பேர் இப்போ போஸ்டிங் செலக்ட் ஆயிட்டு போயிட்டாங்களா, சோ இவங்க வந்து கிரேட் 2 போஸ்ட்ல இருக்கான். சோ ஆஃப்டர் 4 இயர்ஸ், ஆஃப்டர் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேட் 1 ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, சரிங்களா? கிரேட் 1 ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்பதான் வந்து இந்த வேகன்சி கிரியேட் ஆகும். அப்ப நீங்க 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எதிர்பார்க்கலாம். ஸோ எப்படி எல்லா எக்ஸாம் 2012, 18, 2024 நடந்ததோ 6 வருஷத்துக்கு ஒன்ஸ், அந்த மாதிரி 6 வருஷத்துக்கோ இல்ல 4 வருஷத்துக்கு ஒன்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அடுத்த கட்டத்துல இருக்கு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2026ல வேகன்சி எதிர்பார்த்தா, அப்படி வரல அப்படின்னா 4 வருஷம். ஸோ ஏன் சார் நான் இப்படி எல்லாம் சொல்றீங்க, அப்ப வராதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ உங்களோட மென்டாலிட்டி என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. இந்த வருஷம் வரப்போதுன்னா நீங்க என்ன கேட்டகரியில இருக்கீங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, படிக்கலாமா வேணாமான்ற திங்கிங்லே இருப்பீங்க. சோ எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சோ இந்த வருஷம் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அதுல கிளியர் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை எதிர்பாருங்க. இல்ல லேட்டா வருதுன்னா இன்னும் நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் நீங்க ஸ்ட்ராங்கா போடணும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து, சரிங்களா? நிறைய பேர் இதுக்காகவே படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ரியாலிட்டி என்ன நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எம்ஏ எக்ஸாம்ல கிளியர் பண்ணவங்க மேக்சிமம் ஒரு 75% பாத்தீங்கன்னா 75% ஆல்ரெடி ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலையில இருந்தவங்க தான் இதுல கிளியர் பண்ணிருக்காங்க. 25% தான் ப்ரெஷரா வந்து என்ன பண்ணிருக்காங்க, கிளியர் பண்ணிருக்காங்க. அப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்சியா அவங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்க மற்ற எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் இந்த எக்ஸாமுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஈஸியா அவங்களால ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஆல்ரெடி அவங்க ஏதோ ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்ல இருந்தவங்க தான் 75% இதுல பாஸ் ஆயிருக்காங்க. இதுதான் வந்து ரியாலிட்டி அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 25% தான் ப்ரெஷர். அப்ப இந்த 25% ப்ரெஷர் தான்ன்றப்ப அந்த ப்ரெஷர் மாதிரி இப்ப நம்ம நிறைய பேர் புதுசா படிக்கிறவங்க இருக்கு.
இன்ன வரைக்கும் நான் கவர்மெண்ட் வேலைக்கே போகல சார், இதுதான் முதல் கவர்மெண்ட் வேலைக்கா போக போறேன் அப்படின்றப்ப உங்களோட எஃபர்ட் எந்த லெவலுக்கு இருக்கணும் அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்கணும் நீங்க. சரியா? அப்ப அந்த அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன் பிளஸ் கன்சிஸ்டன்சி டெய்லிக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால படிங்க. நிறைய பேர் வேலை பார்த்துட்டு படிக்கிறவங்க தான் இருப்பீங்க. இதுக்காக படிக்கிறவங்கன்றது அது ஒரு கேட்டகரி. ஸோ அதனால 2 பேருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ப்ராப்பரான டைம்ல ப்ராப்பரான டைம் ஷெடியூல் போட்டு தயவு செய்து படிங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் வரலன்னா என்ன பண்றது, படிச்சு வேஸ்ட் ஆகுறதா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம படிக்கிற ஸ்டடீஸ் எப்பவுமே வீணாகும். சரிங்களா? நம்ம படிக்கிற படிப்பு என்னைக்குமே வீண் ஆகாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சோ வேற எது வேணாலும் வீணாகலாமே தவிர நம்ம படிக்கிற படிப்பு என்னைக்குமே வீணாகாது. இப்ப நீங்க படிச்சாலும் அதை 4 வருஷம் கழிச்சு படிச்சாலும் ஒரே படிப்பு தான். சோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதனால சார் வருது வரலன்னா உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் நல்லா பூஸ்டப் பண்ணுங்க. இல்ல அதே கேட்டகரியில வேற எக்ஸாம் வந்துச்சுன்னா அதுக்கு ட்ரை பண்ணுது. சரிங்களா? இந்த எக்ஸாமுக்கு தான் ட்ரை பண்ணணும்னு இல்லை, அதுக்கு ரிலேட்டடா வேற ஏதாச்சும் ஒரு ஆட்டோமொபைல் ரிலேட்டடாவோ மெக்கானிக்கல் ரிலேட்டடாவோ வந்துச்சுன்னா தாராளமா அதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி ஜேடிஓ போஸ்டும் வரும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை அந்த சைடும் நீங்க கொண்டு போகலாம். வரலைன்னா வந்துச்சுன்னா தட்டி தூக்குறதுக்கு என்ன வழி அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ் பேப்பர் 1 ஓரளவுக்கு கிளியர் பண்ணி வச்சுக்கலாம். பேப்பர் 1 நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்க டெக்னிக்கல் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணவே தவிர இந்த பேப்பர் 1 நீங்க ரிவைஸ் மட்டும் தான் பண்ணணும், புதுசா படிக்க கூடாது. இதை நல்லா தெரிஞ்சுக்காங்க. சரியா? சோ இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி நேரத்துல சார் இப்பதான் படிக்க போறேன் அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க, இப்ப இருந்தே படிங்க. சரியா? ரெகுலரா நோட்ஸ் எடுங்க, ஃபார்முலாஸ். அதே மாதிரி ஒரு யூனிட் ஃபுல்லா படிக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு 5-6 பேஜ்ல ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சார் இப்ப நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் சார், எம்இஐ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன், என்ன சார் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட டிப்ளமோ எம் ஸ்கீம் எல் ஸ்கீம் புக் ஆட்டோமொபைல் அண்ட் மெக்கானிக்கல் இருந்துச்சுன்னா அதை நீங்க சிலபஸ் வச்சு படிச்சுக்கலாம். சிலபஸ் ஒண்ணுமே இல்லை, 512 சிலபஸ், 512 சிலபஸ், அவ்வளவுதான். ஸோ டிஎன்பிசியில 512 சிலபஸ் தான் மோட்டார் வெஹிக்கிளோட சிலபஸ். சரிங்களா? ஸோ அதனால தாராளமா என்ன பண்ணிக்கலாம், தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அது இல்ல சார் என்கிட்ட எந்த விதமான மெட்டீரியலுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமியில பாத்தீங்கன்னா, ஸோ பிடிஎஃபா டிப்ளமோ எம் ஸ்கீம் எல் ஸ்கீம் புக்ஸ்ல இருந்து பிடிஎஃபா என்ன பண்ணிருக்கோம், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு தமிழ் மீடியமும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு. தமிழ் மீடியமும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு. 10 யூனிட்டும் இந்த 2025 சிலபஸ் அப்டேட் பண்ணாங்க. அந்த புது சிலபஸ் அப்டேட் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது ரெடி பண்ணிருக்கோம். சரிங்களா? அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூ ஸ்டாண்டர்ட், அதாவது இந்த 10 யூனிட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம், எம்சிக்யூவும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதுவும் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் இல்லாட்டி நாளைக்கு உங்களுக்கு லான்ச் ஆயிடும். ஸோ அதுவும் வேணுங்கிறவங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. ரேட் உங்களுக்கு அப்டேட் ஆகிறப்ப தெரியும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ இதுல எல்லா டைப்ஸ்லயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. மேட்ச் த ஃபாலோயிங், உங்களுக்கு ப்ராசஸ் பேஸ்டு, அசன் ரீசன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கேட்பாங்களோ அந்த மாதிரி இருக்கும். அது போக உங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன், குட்டி குட்டி எக்ஸ்பிளனேஷன் தான். ரொம்ப சிலதுக்கு ரொம்ப எலாபரேட்டா இருக்கும், சிலதுக்கு குட்டி குட்டி எக்ஸ்பிளனேஷன்ஸா இருக்கும். ஸோ இது உங்களுக்கு கடைசி நேரத்துல படிக்கிறதுக்கும் டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஆட்டோமொபைல் ரிலேட்டட். ஸோ ஆட்டோமொபைலும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன நம்மளால கொடுக்க முடியுமோ எல்லாமே ப்ராப்பரா எக்ஸாம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணிருப்போம். ஸோ தயவு செய்து இது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல சார் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்களும் தாராளமா என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இருந்தே படிக்கிறதா வேணாமா அப்படின்றத இப்ப நான் சொன்ன விஷயங்களை வச்சு நீங்க கேதர் பண்ணி என்ன பண்ணுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஒருவேளை நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு உண்டான வீடியோஸும் நம்ம இதுக்குண்டான ப்ராப்பரான வீடியோஸும் இந்த 10 யூனிட் எம்சிக்யூ பேஸ் பண்ணியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ பேஸ் பண்ணியும் உங்களுக்கு வீடியோஸ் கொடுப்போம். தயவு செய்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது போக பாத்தீங்க உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் 1க்கு உண்டான தமிழ் எலிஜிபிலிட்டி ஜிஎஸ் மெட்டீரியலும் அவைலபிளா இருக்கு. எல்லாமே பிடிஎஃப் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, படிங்க நல்லபடியா. ஸோ கேஸ் ஸ்டேட்டஸ் என்ன 2026 வருமா வராதா, ஸோ கம்ப்ளீட்டா எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத ப்ராப்பரா யோசிச்சு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலை என்ன பண்ணிக்கோங்க,
மறக்காம ஃபாலோ பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.